வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸோடைய தலைமையில் தான் இப்போ WWE இந்த அளவுக்கு மோசமாக போயிட்டு இருக்குது. அதுக்கான காரணம் 2026 எப்படி நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தி என்னென்னா, நம்ம மாமாவோட ஆட்சி முடிய போகுது. 2026 கான்ட்ராக்ட் முடிய போகிற ட்ரிபிள் ஹைட்ஸுக்கே கான்ட்ராக்டை WWE வழங்கலை. அப்போ ஓனர் ட்ரிபிள் ஹெச் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, அவரெலாம் ஓனர் கிடையாதுங்க, அவரும் ஒரு வேலைக்காரர் தான். சரி, அடுத்தது WWE யார் ஆட்சி செய்ய போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனல் ஃபஸ்ட்டு மிக வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணும்போது திரும்ப ரெஸ்லிங் சைடில் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதலாவது, நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்தாங்க. அதுக்கு காரணம் NXT இதுக்கு முன்னாடி லீட் பண்ண அந்த விஷயமும், இதுக்கப்புறமா வின்ஸ் மெக்மனுக்கு அப்புறமா ஒரு WWE லீட் பண்ணுற விதமும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால 2022 அப்புறமா ட்ரிபிள் ஹைட்ஸை பெரிய லெவலில் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. வின்ஸ் மெக்மேன் TKO குரூப்ஸ்கிட்ட WWE வித்துட்டார். TKO குரூப்ஸில் பல ஓனர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே ஷேர் ஹோல்டர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வாரிசு படம் பார்த்துருப்பீங்கனால அதில் நீங்கள் விஜய் நான் CEO ஆகிறதுக்கு பல பேர் தடையான இருப்பாங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ். கடைசியில் ஷேர் ஹோல்டர்ஸையே கையில் போட்டுக்கிட்டு அவர் GM மாதிரி இருப்பார். அதே மாதிரி தான் TKO குரூப்ஸுக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஷேர் ஹோல்டிங் நிறைய வச்சுருக்கவங்க தான் ஓனர். ட்ரிபிள் ஹைட்ஸை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு ஷேர் வாங்கியிருக்காரு, ஆனால் ரொம்ப கம்மி. ஏன்னா அவர்கிட்ட வின்ஸ் மெக்மன் இருக்கிற அளவுக்குலாம் பணம் கிடையாதுல்ல. ட்ரிபிள் ஹைட்ஸ் WWEக்கு வந்ததுலேருந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் பண்ணதில்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ட்ரிபிள் ஹைட்ஸை COலேருந்து CCO மாற்றினாங்க. அதாவது COக்கும் மேலே. CEO யாருன்னு கேட்டிங்கன்னா நிக்கான். அவர் தான் WWEடைய COவாக இருக்கார். அவர் WWEடைய அயல் நாட்டுத்துறை வேலைகள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது CCOவாக இருக்கிற ட்ரிபிள் ஹைட்ஸ் WWE வந்ததுக்கப்புறமா எக்கச்சக்க நல்ல விஷயங்களை பண்ணார். அதை நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. WWE பக்கமே வரமாட்டேன்னு சொன்ன CM பாங்க WWEக்கு கூட்டிகிட்டு வந்தது ட்ரிபிள் ஹைட்ஸ் தான். CM பாங்க WWE நம்ம பார்க்கறதுக்கு காரணம் ட்ரிபிள் ஹைட்ஸ் தான். அதை எக்காரணத்தை கொண்டு நம்ம மறக்க முடியாது. கோடி ரோட்ஸ் WWEக்கு வர்றதுக்கு காரணம் வின்ஸ் மெக்மேனுங்க. CM பாங்க WWEக்கு வர்றதுக்கு காரணம் தான் ட்ரிபிள் ஹைட்ஸ். சரிங்களா? அங்கே சண்டை வந்தது ஒரு கொக்கி போட்டு தூக்கிட்டாரு. அண்ட் AJ Lee WWEக்கு வர்றதுக்கு காரணமும் தலைவன் தான். அவர் தான் காரணம். அவர்னால தான் இவங்களாம் வந்தாங்க. இப்படி நிறைய ரிட்டர்ன்ஸை கூட்டிகிட்டு வந்தார். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ப்ரே ஒயிட்டாக இருக்கட்டும், WWE விட்டு போன எக்கச்சக்க ரெஸ்லர்ஸுக்கு வாழ்வாதாரம் கொடுத்து இப்போ WWE வந்திருக்கு. இப்போ கிறிஸ் ஜெரிகோ வரைக்கும் அவங்க WWEக்கு வராங்கன்னா அதுக்கு காரணம் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹைட்ஸ் தான். அந்த வகையில் நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் உதவாக்கிற அவர் ஸ்டோரியெலாம் நாட் புக்கர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி ட்ரிபிள் ஹைட்ஸ் ஒரு பெஸ்ட்டு புக்கர். அதாவது ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற மாதிரியும் கதைக்கு ஏற்ற மாதிரியும் சூப்பராக கொண்டு போனார். ட்ரிபிள் ஹைட்ஸ் வின்ஸ் மெக்மேன் பாதியில் கலத்தி விட்டு போன ஜட்ஜ்மெண்ட்டையை தூக்கி நிலைநாட்டினார். அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பெருசாக காட்டினார். ஃபின் பேலரை தவிர மற்ற எல்லாருமே சாம்பியனானாங்க. ரியா ரிப்ளே உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன், டேமியன் ப்ரீஸ் வேர்ல்டு சாம்பியன். இப்படி அந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாதனைகளை பண்ணாங்க. டாமினிக்கெல்லாம் இப்போ ஒரு டாமினேட்டான ஹீலாக இருக்கார். அப்படி ஒவ்வொருத்தரையும் செதுக்கி வச்சவர் கண்டிப்பாக சொல்லணும்னா அது நம்ம ட்ரிபிள் ஹைட்ஸ் தான். CM பாங்கோடைய டெபியூட் மேட்சே பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் கூட ஒரு பெஸ்ட்டு ஸ்டோரி லைன் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பிளான் பண்ணி எடுத்து செதுக்கியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி லைனும் ரொம்பவே நல்லா இருந்தது. கோடி ரோட்ஸை அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் ஆக்குனது, அதுக்கப்புறமா அந்த ஒரு வருஷம் அவரோட சாம்பியன்ஷிப்பை வச்சு அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது. பிளட் லைனுடைய பிரேக்கப், பிளட் லைன் சேர்ந்தது, வார் கேம் தொடர்ந்து இது வரைக்கும் அவர் ஃப்ளாப்பே கொடுத்தது கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இந்த 2025 கூட நல்லா இருந்ததுங்க. இப்படி ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா வார் கேமை பார்த்து வச்சது. அதில் சர்வைவ் சீரிஸை ஒழிச்சிட்டாரு, அது ஒரு மோசமான விஷயம் இருக்குது. வார் கேமை கொண்டு வந்தது, இது எல்லாத்தையுமே நல்ல விஷயமாகவே பண்ணார். இந்த வகையில் நான் கண்டிப்பாக சொல்லணும்னா ட்ரிபிள் ஹைட்ஸ் ஒரு பெஸ்ட்டு புக்கர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நியூ இயராக உருவாகுது, எப்பிக் ஷோ உருவாகுதுன்னு சொல்லிட்டு மோசமாக இருக்குது தெரிஞ்சும் எதுக்காக மோசமாக கொண்டு போகணும்? ஆக்சுவலி இவர் இப்படி மோசமாக கொண்டு போகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி இப்படி போனது கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸ் எரால சேர்ந்து ஒரு 6 மாதம் நல்லா தான் போனார். அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. 2026 அவருடைய கான்ட்ராக்ட் முடிய போகுது. கான்ட்ராக்ட் தான் முடிய போதே, நம்ம எதுக்கு WWEல இந்த மாதிரி நல்ல ஷோலாம் பண்ணணும், கான்ட்ராக்ட் தந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரான்னு தெரில. ஆக்சுவலி WWEல ஒரு ஷேர் ட்ரிபிள் ஹெச்சுக்கு இருக்குது. அவர் CCOவாக இருந்து தான் அதை சம்பாதிக்கணும்னு இல்லை, சும்மா இருந்தாலே அந்த ஷேர் கிடைக்கும். ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டிங் போட்டிருக்காரு, அது ஓகே தான். ஆனால் இவரை
சிஇஓ வச்சுக்கிறதுக்கும் சிசிஓ வச்சுருக்கிறதுக்கும் டபிள்யூவில் வேலை பார்க்கறதுக்கும் மற்ற கிளைண்ட்ஸ்லாம் ஒத்துக்கணும். அப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறாங்க. 2025 அவர் கொடுத்த ஷோ அவ்வளோ மோசம். 2026 ராவே அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இப்படி ஸ்மாக்டோனையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே ஒஸ்ட்டு புக்கராக கொண்டு போகிறதுனால அவருடைய கான்ட்ராக்டை ரினியூ பண்ணலை. 2026 ஒரு சேஞ்சிங்காக வேறு அளவை சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி டிகே குரூப்ஸ் நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய நெட்வொர்க். ஸோ அவங்க ட்ரிபிள் ஹெச்சோடைய டேலண்ட்டை மட்டும் நேசிக்க மாட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் மட்டும்தான் அவங்க வந்து சிஓவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எப்படி ஒரு ஸ்கூலில் ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஹெச்எம் மாறுறாங்க, சிஎம் மாறுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சையும் மாற்றணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த பதவிக்கு வின்ஸ் மேக்மேன் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வின்ஸ் மேக்மேன் இருந்திருந்தால் வந்திருப்பார். ஆனால் அவரை மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வர ஐடியாவில் இவங்க இல்லை. ஏன்னா அவர் அந்தளவுக்கு மோசமான விஷயங்கள் நிறைய பண்ணிட்டார். பாலியல் ரீதியான பிரச்சனை, இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா டிகே குரூப்ஸோடைய ஜிஎம்மாக இருக்கிறது இமானுவேல் தான். அவர்கிட்ட தான் எக்கச்சக்க ஷேர் இருக்குது. வின்ஸ் மேக்மேன்ட்ட 4%னா இவர்கிட்ட 40% ஷேர் இருக்குது. அப்போ அவரோட 10% அதிகமானவர் தான். கரெக்டு தானே? 10 மடங்கு அதிகமானவர். அப்படிப்பட்ட இமானுவேல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சை தவிர வேறு ஒருத்தரை டபிள்யூபிள்யூடைய ஃப்யூச்சராக உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கண்டிப்பாக டபிள்யூபிள்யூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தரை தான் அவங்க வந்து அடுத்த ஃப்யூச்சராக உருவாக்குவாங்க. அதாவது அடுத்த ஃப்யூச்சர் ஆஃப் த டபிள்யூபிள்யூடைய சிசிஓவாக உருவாக்குவாங்க. அது யாராக இருக்கும்? முதல்ல அவங்க வந்து முடிவு பண்ணுற நிலைமைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ராக்கை தான் தேடுவாங்க. ராக் 2025 பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஸ்டோரி லைனில் கெவின் ஓன்ஸை யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும், நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கெவின் ஓன்ஸ் ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு டேலண்ட் இருக்கிற பிளேயருக்குலாம் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. அந்த ஐடியா ட்ரிபிள் ஹெச் வந்து மறுத்தார். அப்போவே ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ராக்குக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருச்சு. ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோர்லாம் பார்த்தீங்கன்னா மூக்க விட்டார். அதில் ராக் ஓவப்பட்டு டபிள்யூபிள்யூட்டெல்லாம் போயிட்டார். ஸோ அதனால் ராக் இதில் தலையிட்டு அடுத்த பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நினைப்பார். ஏன் ராக்கே இருக்கலாம் நீங்கள் கேட்கலாம். ராக் இருக்க ஷெடியூலுக்கு டபிள்யூபிள்யூ மேனேஜ் பண்ண முடியாது. அப்பப்போ வேணால் தலையை காட்டுவதை தவிர்த்து நிரந்தரமான இருக்க முடியாது. அவரோட பொண்ணு இருக்குது, ஆனால் அவர் பொண்ணு வந்து அந்தளவுக்கு டேலண்டாக கிடையாது. ஸோ அதனால் அவங்களையும் ஏற்றுக்க முடியாது. அப்போ யார் இருக்கா கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய பார்வை நிக்கானை நோக்கி போகும். நிக்கான்னா யாருன்னா டபிள்யூபிள்யூடைய சிஓ இவர் தான். என்னப்பா சொல்கிற? டபிள்யூபிள்யூ சிஓ இவர்? ஆமாம் கேட்டிங்க. இவர் வந்து பெருசாக டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா பங்கேற்றுக்க மாட்டார். ஆனால் தொழில் ரீதியான விஷயங்கள், அந்த டபிள்யூபிள்யூ சிலதுக்கு சேலரி கொடுக்குறது, கான்ட்ராக்ட் எல்லாமே பண்ணுறது இவர் தான். மெயின் ஷோவில் தான் முகத்தை ட்ரிபிள் ஹெச் காட்டுறாரு சிசிஓவாக இருந்து. சிசிஓக்கு அடுத்த பதவியில் இவர் இருக்கார். இவரை ஒரு பெஸ்ட்டு ஆப்பனண்ட்டாக உருவாக்கலாம். ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ சிஓவாக இருக்கிற நிக்கான் இதுக்கு முன்னாடி வின்ஸ் மேக்மேன் கூடயே ஒர்க் பண்ணியிருக்காரு. வின்ஸ் மேக்மேன் போனதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹேண்டலிங் பண்ண வேண்டியது. அம்புட்டு காசு இருக்கான்னு கேட்டிங்கன்னா காசெல்லாம் இருக்குது. இவரும் ஷேர் ஹோல்டிங் மூலியமாக இந்த கம்பெனி எடுக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் வின்ஸ் மேக்மேன் இவர்கிட்ட கொடுக்கல. டிகேவே குரூப்ஸுக்கிட்ட எக்கச்சக்கம் பணம் கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மேபி இவரை சிசிஓ உருவாக்கலாம். கிட்டத்தட்ட இவருக்கு ரெஸ்லிங் நாலேஜுங்கிறது 40 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அடுத்தது ஷான் மைக்கேல் 2023 அப்புறமா என்எக்ஸ்டியோடைய சிஓ உருவாக்குனாங்க. அவர் அந்த அளவுக்கு சூப்பராக என்எக்ஸ்டியை கொண்டு போயிட்டுருக்காரு. இந்த 2025 பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியிலேருந்து மெயின் ஷோவில் வந்து எல்லாருமே டேலண்டட் பர்சன். ஓபா ஃபெமியெல்லாம் எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்களேன். ஒரு ப்ராட்காஸ்ட் நேரம் என்எக்ஸ்டியில் உருவாக்கி வச்சுருக்காரு. டபிள்யூபிள்யூ அரண்டு பார்க்குறாங்க. ஓபா ஃபெமி வந்தாலே அப்படி அதிருது. ஸோ இப்படி என்எக்ஸ்டிலேயே ஒரு பெரிய ரெஸ்லரை உருவாக்கியிருக்காருன்னா மெயின் ஷோவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவரை நம்பி கொடுத்தா ஒரு பெரிய ரெஸ்லரை உருவாக்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை டிகே குரூப்ஸ்க்கு இருக்கும். ஸோ இவரையும் வந்து சாய்ஸில் வச்சுருப்பாங்க. அண்ட் ஷான் மைக்கேல் இது வரைக்கும் என்எக்ஸ்டி ஷோவை ஒஸ்டாட்டு கொடுத்தது கிடையாது. பெஸ்ட்டு புக்காராக தான் கொடுத்துருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்பி டபிள்யூபிள்யூ கொடுத்தா நல்லா கொண்டு போவார். பிளாக் பீப்புள் பல பேர் ட்ரிக் வில்லியம்ஸாக இருக்கட்டும், கார்மலைஸாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் பெரிய லெவலில் காட்டினதே இவர் தான். ஸோ இவரை நம்பி கொடுக்கலாம். சரி, கடைசியாக யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேன் மேக்மேன். ஷேன் மேக்மேனோடைய பேரை நான் இதில் ஏன் சொல்கிறேன்னா, சமீபத்தில் டிகே குரூப்ஸும் ஷேன் மேக்மேனும் ஒரு நல்ல நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாங்க.
பேச்சுவார்த்தைகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கும் டிகேஓ குரூப்ஸுக்கு தான் பிரச்சனை. ஆனால் ஷேன் மெக்மேனுக்கும் டபிள்யூபிக்கும் ஷேர் ஹோல்டிங்கில் ஷேர் இருக்குது. ஸோ இவரை நம்பி கொடுக்கலாம். ஏன்னா ரெஸ்லிங் நாலேஜ் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2017 2016 பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஸ்மாக்டவுனை ஹேண்டிலிங் பண்ணி நடந்திருக்காரு. சூப்பர் ஷோவாக கொண்டு போயிருக்காரு. ஸோ இவரை நம்பி டபிள்யூடபிள்யூ கொடுக்கலாம். ஸோ இதில் யாராவது ஒருத்தர் ட்ரிபிள் ஹெச்சோட எராக்கு அப்புறமா டபிள்யூடபிள்யூ சிசிஓவாக இருக்கலாம். அது வரைக்கும் ட்ரிபிள் ஹெச் என்ன செய்ய போகிறாருந்தான்னு தெரில. தயவு செஞ்சு அது வரைக்கும் கூட இருந்து மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுக்கு வேறு யாரையா விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா போகிற போக்கில் ட்ரிபிள் ஹெச் மெல்லமாக இல்லை, ஒரேடியாக டபிள்யூடபிள்யூ அழிக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கு இதெல்லாம் தோணுது? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவனிக்கோங்க. அது மோடி பக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.